ஹாய் கைஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாட் ஐ நோ சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிவன் பார்ப்போம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ அண்ட் பி கேன் டூ ஒர்க் இன் 12 days. அதாவது ஏபி சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 12 நாளில் முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா வந்து ஏ அலோன் டேக் 10 days மோர் தென் பி அலோன். அதாவது அதே ஒர்க்கை பி மட்டும் சேர்ந்து பார்க்குறான். அது எவ்வளோ நாள்னு கொடுக்கல, பட் அந்த டேஸை விட 10 நாள் அதிகமாக வந்து ஏ எடுத்துப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பி அலோன் எவ்வளோ நாளில் முடிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் நம்மளுக்கு மொத்தமாகவே இருக்கிற டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்மளுக்கு பி அலோன் வந்து எவ்வளோன்னு தெரில, ஸ்டார்டிங் கொஸ்டின்லையுமே இல்லை. ஸோ நம்ம பியை வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து இப்படி ஆஃபாக பாருங்கள். ஸோ பிஎம் வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ பி எக்ஸ்னு வச்சுட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே ஏ வந்து தெரிஞ்சிடும். பி எடுக்கிறத விட 10 days எக்ஸ்ட்ரா எடுப்பான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10 தான் வந்து ஏ எடுப்பான். ஸோ ஏ வந்து எக்ஸ் ப்ளஸ் 10 வந்துருச்சா. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஏ அண்ட் பியோட ஒர்க் கொடுத்து அதோட எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இங்கே எல்சிஎம் வந்து எக்ஸுக்கும் எக்ஸ் ப்ளஸ் 10க்கும் எடுக்கணும். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து இப்போ 2 வேல்யூ இருக்குன்னா அதோட 2ஓட மல்டிபிள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த எல்சிஎம் வந்து டோட்டல் ஒர்க்காக வச்சு நம்ம பண்ணலாம். ஏன்னா இப்போ நார்மலாக இந்த 2 நம்பருக்கு இப்போ ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறப்ப அந்த லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 வருது, 40 வருதுன்னு வச்சுப்போம். இப்போ 40 தான் வந்து எல்சிஎம்னு வச்சுப்போம். இப்போ அந்த 40 வந்து நம்ம நார்மலாக எடுக்கிற எல்சிஎம். பட் இதுவே டைம் அண்ட் ஒர்க்கில் 40 அதோட மல்டிபிள்ஸ் 80 அப்புறம் 120 160 இந்த மாதிரி எந்த நம்பர் எடுத்தாலுமே கரெக்டாக தான் வரும் டைம் அண்ட் ஒர்க்கில். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி எஃபிஷியன்சியும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ டைம் அண்ட் ஒர்க்கில் எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் இன் டைம் அண்ட் ஒர்க் வில் சேம் அஸ் மல்டிப்ளைங் தோஸ் 2 நம்பர்ஸ். ஸோ இந்த எல்சிஎம்ன்றது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே டோட்டல் ஒர்க் வந்து என்னது, எப்போவுமே நம்ம இங்கே இருக்க 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது இந்த 2 வேல்யூ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்குன்றது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10. ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஒர்க். எஃபிஷியன்சி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், டோட்டல் ஒர்க் டிவைடட் பை ஏ. அதே மாதிரி டோட்டல் ஒர்க் டிவைடட் பை பி கண்டுபிடிச்சோம்னா இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடும். ஸோ இங்கே வந்து டோட்டல் ஒர்க் ஆஃப் ஏ, இது வந்து ஏவோட நம்பர் ஆஃப் டேஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம்ல இந்த எக்ஸ் ப்ளஸ் 10, அது வந்து இங்கே. ஸோ அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது இது ரெண்டும் பண்ணோன்னா நம்மளுக்கு எஃபிஷியன்சி ஆஃப் ஏ கிடச்சிடும். அப்போ இதுபடி பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 10 எக்ஸ் ப்ளஸ் 10ஐயும் கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸ் மட்டும்தான் எஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ அப்போ ஏயோட எஃபிஷியன்சி வந்து எக்ஸ், அதை வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். தென் வந்து பிக்கு வந்து அதே மாதிரி டோட்டல் ஒர்க் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10 டிவைட் பை எக்ஸு. எக்ஸுன்றது நம்ம பியோட நம்பர் ஆஃப் டேஸு. ஸோ இதுபடி கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எக்ஸ் ப்ளஸ் 10 தான் பியோட எஃபிஷியன்சி. ஸோ பியோட எஃபிஷியன்சி வந்து எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு இங்கே வந்து நம்ம போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏஎன்பி சேர்ந்து 12 days முடிப்பாங்கன்னு அர்த்தம். இந்த 12 daysன்றது எதுனா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை டோட்டல் எஃபிஷியன்சி தான் 12 days. அப்போ டோட்டல் ஒர்க் என்னது நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த தான் இங்கே வரும் டோட்டல் ஒர்க்கு. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10 டிவைடட் பை டோட்டல் எஃபிஷியன்சின்னு என்றது ஏயோடதையும் பியோடதையும் ஆட் பண்ணுறது, இந்த எஃபிஷியன்சி தான் இங்கே வரும். டோட்டல் எஃபிஷியன்சின்றது இதுதான் எக்ஸ் ப்ளஸ் 10. அப்போ மேலே ஆட் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10xன்னு வரும். அதே மாதிரி கீழே இருக்கிறத ஆட் பண்ணோன்னா 2x ப்ளஸ் 10ன்னு வரும். ஸோ இந்த சைடு ஆல்ரெடி ஒரு 12 இருக்குது, இந்த 12 days வந்து இங்கே இருக்குல்ல, இந்த 12 days வந்து இங்கே வரும். ஸோ நம்ம அப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 24x = 120ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 14x மைனஸ் 120 = 6. ஸோ அதாவது நம்ம இந்த சைடு எக்ஸோட டேர்ம்ஸ்லாம் சேமாக கொண்டு வந்துடணும். மிச்சம் இருக்க நம்பர்லாம் ஒரே சைடு கொண்டு வந்து ஈக்குவேஷன் வந்து 0 அப்படின்ற மாதிரி ஃபார்ம் பண்ணிடணும். ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த 120க்கு வந்து நம்ம ஃபேக்டராக பண்ணணும். ஸோ 120 வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப, அதாவது ஒரு 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு 120 குறையணும். அதுவே ஆட் பண்ணோன்னா -14 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப -120, ஆட் பண்ணுறப்ப -14 வரும். ஸோ இங்கே 120யை +6 -20 வச்சு பண்ணிங்கன்னா, இப்போ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 20 × 6 வந்து 120. ஸோ -120 இருக்கும், -20 இருக்கிறதுனால. இது 2ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா -14 வரும். ஏன்னா பிக்கர் நம்பரோட சைன் வந்து மைனஸில் இருக்கும். ஸோ -14 வரும். ஸோ அப்போ எக்ஸோட ஃபேக்டர் வந்து +6 ஆர் -20ன்னு வரும். ஸோ ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். நம்ம ஈக்குவல் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 20 ஆர் எக்ஸோட வேல்யூ வந்து -6ன்னு வரும். ஸோ -6 வந்து நம்மளுக்கு -6ல் ஒரு டேஸ் அப்படின்றது இருக்காது. ஸோ எக்ஸோட வேல்யூ 20. ஸோ அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஸோ எக்ஸ் = 20 days அப்படின்னு அர்த்தம். அப்போ பி அலோன் டேக் 20 days. அப்போ இதுவே ஏ மட்டும் கேட்டாங்கன்னா பியை விட 10 days எக்ஸ்ட்ரா முடிப்பான். அப்போ பி அலோன் டேக்ஸ் வந்து ஏ அலோன் டேக்ஸ் 30 days, பி அலோன் டேக்ஸ் 20 days. இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.